ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 46வது நாள் இந்த காணொளியுடைய பதிவு. இன்றைய நாள் என்பது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட நாள், அதாவது குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று பலரால் சொல்லப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருகிற இந்த நாளுக்கு மறுநாள் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நாளைய தினம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், 3வது நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டபடினால் உயிர்த்தெழுதலுக்காக அநேகர் நாளைய தினத்துக்கு காத்திருப்பார்கள். ஆகவே சிலுவையில் தொங்கின இயேசு மொழிந்த 7 வார்த்தைகளை பிரசங்கிக்க கேட்டீர்கள். இன்றைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மறுநாள். இந்த நாளிலே இந்த காணொளி மூலமாக சில வார்த்தைகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும், ஏன் இனி வரப்போகிற சந்ததி உலகம் உள்ள நாள் அளவும் இந்த சிலுவையின் மரணம், பாடு, உயிர்த்தெழுதல் பேசப்படும். இன்றைக்கு யோவான் 19ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், பலவீனமாய் இருந்தார். அந்த நேரத்தில் 7 வார்த்தைகளை பேசினார். கடைசி வார்த்தை, பிதாவே, என் ஆவியை உம் கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார். இயேசுனுடைய அந்த உயிர், ஜீவன் சிலுவையிலே மரித்தது என்று நாம் பார்த்தோம். இயேசு மரிச்சிட்டாரா? ஆமாம், மாமிசத்தில் இருந்த இயேசு மரித்துட்டார். அதுக்கு என்ன ஆதாரம்? லூக்கா என்கிற ஒரு மனிதர் இயேசு மரித்தார் என்பதை நிரூபணமாக்கினார். டெத் சர்டிஃபிகேட். உங்களுக்கு தெரியும், லூக்கா ஒரு மருத்துவர் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம டாக்டர் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு, ஆமாம் இயேசு மரிச்சிட்டார். சரி, இப்போ என்ன பண்ணணும்? மாமிசத்தில் வந்த இயேசு மாமிசத்தில் மரித்து விட்டார். அதை குறித்து இந்த யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுதான்? அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்திலே போய் அவர்களுடைய எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துக்கொண்டு போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஒரு சட்டம். சில நாடுகளில் இன்றைக்கும் சட்டம் இருக்குது. எப்படி சண்டே ஹாலிடே, தொழிலாளர்களுக்கு விடுமுறை. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான முறை, ஒவ்வொரு சட்டம். அதே போல் அன்றைக்கு பிலாத்துவினுடைய அரசாங்கத்தில் ஓய்வு நாள். அப்போது சிலுவையில் அது சரீரம் இருக்கக்கூடாது. இப்போ தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த கட்சி கொடி கம்பம் பாதியில் பறக்கும். தேசிய கொடி 6 மணிக்கு மேலே அந்த கார்களிலே
பறக்கக்கூடாது. சில ரூல்ஸ் இருக்குது. நமக்கு நிறைய ரூல்ஸ் தெரியாது இல்லை. இங்கே ஒரு ரூல், ஒரு சட்டம், ஒரு விதிமுறை. சரி, ஓகே. 2 கல்வர்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுநாதரும் நீதிமானாய் சிலுவையில் மரிச்சிட்டார். இப்போ சரீரம் சிலுவையில் இருக்குது. இப்போ பாருங்க, பிலாத்துக்கிட்ட போயிட்டு யூதர்கள் அந்த இயேசுவினுடைய சரீரத்தை கேட்குறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 28வது வசனத்தில் அது எழுதியிருக்குது. அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையினால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். நோட் திஸ் பாயிண்ட். மாமிசத்தில் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். இயேசு மரித்து விட்டார். கன்ஃபார்ம் மரித்துட்டார். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இப்போ பெரிய ஓய்வு நாள் இருக்குது. சிலுவையில் பிரேதம் இருக்கக்கூடாது. இப்போ இயேசுவை சிலுவையிலிருந்து யோசேப்பு என்கிற ஒரு மனிதர் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அந்த பிரேதத்தை, அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போறார். பிரியமானவர்களே, வரலாற்றில், இதிகாசங்களிலே, புராணங்களிலே, உலகில் எங்குமே இல்லாத ஒரு அதிசயம். இயேசு கிறிஸ்து மரித்தது அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் வரலாறு. மரித்துட்டார் என்று சொன்ன நிரூபிக்கப்பட்ட இயேசுனுடைய பின் நிலைமை என்ன பார்ப்போம். இன்னைக்கு அநேகர், நிறைய பேர் ஜீவ சமாதியாக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் சில காரியங்கள் பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை வெற்றிடமாக இருக்கிறது. பொய் சொல்ல முடியாது. ஆராய்ச்சியாளர்களால் தாவீது இயேசுனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் இயேசு, அந்த வம்சத்தில் வந்ததுனால் தாவீதினுடைய கல்லறை கூட திறக்கப்படலை. சாலமோனுடைய கல்லறை திறக்கப்படலை. எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே இருக்குது. ஆனால் இயேசுவினுடைய கல்லறை திறக்கப்பட்டது. ஏன்? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். லூக்கா 23வது அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதும் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா இயேசு இறந்துட்டார்னு? மாமிசத்தில் வந்த இயேசு இறந்துட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், மரித்த இயேசு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன இயேசு, 3வது நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னார்.
இது அநேகருக்கு பயம் வந்துச்சு. அநேகருக்கு பயம் வந்துச்சு. என்ன செஞ்சிட்டாங்க? இந்த எத்தன், இயேசுவுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க பாருங்க, எத்தன். எத்தன் என்றால் என்ன? பித்தன் என்றால் என்ன? சித்தன் என்றால் என்ன? கொஞ்சம் கூட புரிதல் இல்லை. ஒருத்தரை குறித்து நாம் பேசும் பொழுது அல்லது ஒருவருடைய காரியத்தை நாம் மறுப்பு சொல்லும் பொழுது நாம் அதை நன்றாய் அறிய வேண்டும். ஒருத்தரை குற்றப்படுத்துகிறோம் அப்படின்னா முகாந்தரம் இல்லாமல் குற்றப்படுத்தக்கூடாது. இயேசு எத்தனா, பித்தனா, இறைவனா? இயேசு எத்தனா, பித்தனா, இறைவனா? இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டாமா? இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், நான் இந்த ஆலயத்தை இடித்து 3வது நாள் உயிரோடு எழுப்புவேன். அந்த பயம் யூதர்களுக்குள்ளே வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்களுக்கு வந்துச்சு. ஏன்னா இயேசு சொன்ன சொல் மாறாதவர், பயப்பட மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வார். 3வது நாளே நான் உயிரோடு எழுந்து கலிலியாவுக்கு போவேன் சொன்னார். இப்போ இந்த பயம் வந்துச்சு. இயேசுவை என்ன பண்ணுறாங்கன்னா, சிலுவையிலிருந்து நம்ம ஆட்களை வச்சு, அதாவது அந்தரங்க சிநேகிதனாகிய யோசேப், அரிமத்தி ஊர் பர்சனல் செக்ரட்டரி, பிஏ, அவன் தான் போயிட்டு பிளாத்துக்கிட்ட லெட்டர் கொடுத்து டெட் பாடியை வாங்கிட்டு வர்றார். வந்து ஒருவரும் அடக்கம் பண்ணாமல் வெட்டப்பட்டிருந்த கல்லறை அதில் அடைத்தியாச்சு. இப்போ பாருங்க, கிறிஸ்துவை சுகந்த வர்க்கங்களோடு கூட அடக்கம் பண்ணியாச்சு, ஃபினிஷ். இப்போ கல்லறையை ஒரு பெரிய கல் வச்சு மூடிடுறாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துனுடைய பிணத்தை, பிரேதத்தை, சரீரத்தை யாராச்சும் திருடிட்டு போயிடக்கூடாது. போயிட்டாக்கா அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவத்தை பொய்யாக்கணும், கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையை பொய்யாக்கணும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பொய்யாக்கணும். இப்படி ஒரு கூட்டம் அப்போ இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. நீங்கள் என்னதான் பொய்யாக்க நினைச்சாலும் உண்மைதான், மறைக்க முடியாது. சில பேர் புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம், அதி புத்திசாலி, அதி மேதாவித்தனம், மெத்த படித்தவர்களை போல நினச்சிக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாத வீணர்களாய் போனவர்கள் நிறைய உண்டு. குறிப்பாக சூரியன் இருக்குல்ல, அது நிறைய வெப்பத்தை தரும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்படுது, சூரியத்தின் மீது ஒரு முத்திரை உடைத்து ஊற்றப்பட்டது ஒரு கலசம். சூரியன் பயங்கர வெப்பமாக இருந்துச்சு. அதுவும் இந்த மே மாதம், ஜூன் மாதம்லாம் 100 டிகிரிக்கு மேலே போகும். அரசாங்கமே இந்த வெயில் காலத்தில் வெளியில் போகாதுங்க, ஹீட் வேவ், வெப்ப அலை வரும், மயக்கடிச்சு மறிச்சிடலாம். அரசாங்கமே மழை காலத்தில் எப்படி ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கறது போல் இது ஹீட் அலர்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த சூரியனை சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக சூரியனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையை வச்சுக்கிட்டு மறைச்சிடுவாங்க. சூரியனை சொல்லுவாங்க, ரொம்ப புத்திசாலமாக சொல்லுவாங்க, ஹைஜீனிக்காக, ஜீனியஸ் நினப்பு. சூரியனை என் கையை வைத்து மறைத்து விட்டேன், ஆதவனை தன் கையை வைத்து மறைத்துட்டாங்களாம். என்னப்பா இது, மறைக்க முடியுமா சூரியனை? கிறிஸ்துவனுடைய பாடுகளை மறைக்க முடியுமா?
அழிக்க முடியுமா? கிமு கிபி அழிக்கலான்னு முயற்சி பண்ணாங்க, முடியுமா? இயேசுடைய வம்ச வரலாறை யாரால சொல்லி முடியும்? அவர் செய்த அற்புதங்கள். ஊழியக்காரனை அழிக்கலாம், ஊழியத்தை அழிக்க முடியாது. ஒரு சபையை அடிக்கலாம், இடிக்கலாம், உடைக்கலாம், எரிக்கலாம். ஆனால் தேவனுடைய செயல்களை ஒரு நாளும் தடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் சொன்னாராம், கிறிஸ்துவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. மூட்டைப்பூச்சி நசுக்குனா அதோட ரத்தம் இன்னும் 100 மூட்டைப்பூச்சியை உருவாக்குமா. அந்த தலைவர் சொன்னாராம். உண்மை. ஆண்டவர் கிறிஸ்தவர்களுடைய அந்த பலுகி பெறுகிறத தடுத்து நிறுத்த முடியாது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொன்னார், நோவா பேடையை விட்டு நீ உன் மனைவி உன் பிள்ளைங்க ஜோடு ஜோடாய் பேடைக்குள்ளேருந்து வெளியே வருகிற எல்லா உயிரினங்களையும் கொண்டு நீ பூமியில் பலுகி ஆண்டு நிரப்பு ஆண்டு கொள்ளினார். அந்த வம்சத்தை யாரால சொல்ல முடியும்? அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும்? ஒரு சந்ததி வரும், இன்னொரு சந்ததி போகும், இன்னொரு சந்ததி வரும். கிமு அழிச்சிடணும், கிபி அழிச்சிடணும். கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நாள், அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துடக்கூடாது, பைபிளை கொண்டு வந்துடக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு புத்தகத்தை கொண்டு வரணும். நீங்கள் கஜகரணம் போட்டால் கூட, தலைகீழன்னா கூட வரலாற்றை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. இது என்ன அரசியல் சாசனமா? சட்டமன்றம் கூடி, நாடாளுமன்றம் கூடி, பாராளுமன்றம் கூடி, ஐநா சபை கூடி ஒரு காரியத்தை உருவாக்குறதும் ஒரு காரியத்தை மாற்றுவதும் இது இறைவனுடைய தீர்மானம். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்படியாகிலும் இந்த மைனாரிட்டி பீப்புள், சிறுபான்மையின மக்கள், இவர்களை அழித்துணும், அவங்களுடைய வரலாற்றுகளை, பரிசுத்தத்தை, புனிதத்தை மறைச்சின்னு நினைக்கிறாங்க. தப்பு பண்ணாதீங்க பிரதர், தப்பு பண்ணாதீங்க. அவன் வெட்ட வெட்ட வளருவான், அவன் குட்ட குட்ட நிமிருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மோசஸ் ராஜசேகர் அண்ணன் அவருடைய பாட்டு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட உயருவான். முட்டி போட்டு ஜெபித்தான் என்றால், முழங்கால் படிட்டு ஜெபித்தான் என்றால் நீ முதுக காட்டி ஓடுவ. ஜெபம் கேட்கப்படும். சரி, இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது சொன்னானே, பேசுகிறாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு பாருங்க. அந்த 19ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவர் செத்துட்டாருப்பா, இயேசு மரிச்சிட்டாருப்பா. வேத வாக்கியம் நிறைவேற உன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. சில பேர் இறந்த பிற்பாடு, மனுஷங்களில் நம்ம சில பேர் இறந்த பிற்பாடு அவங்களுடைய கால்களை கைகளை முறிச்சு புதைப்பாங்க, எரிப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன் கண்கூட. சில மதத்தை சார்ந்தவர்கள் புதைக்கும் போது, எரிக்கும் போது அந்த காலை முறிச்சிடுவாங்க. கேட்டால் எழுந்திருச்சு வந்துடுவாங்க. இயேசு கிறிஸ்து அல்லாமல் உயிர்த்தெழ யாராலையும் முடியாது. ரெண்டு கல்வர்கள், அவங்க எலும்பு முறிக்கப்பட்டுச்சு.
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் இயேசுனுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. சொல்லப்படுகிறது பாருங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எப்படி? செத்து போனவனுடைய ரத்தம் உறைந்து போகுமே, தண்ணீரெல்லாம் இல்லாமல் அல்லவா போகும். எப்படி வெளியே வர முடியும்? அதான் அதிசயம், அதான் வல்லமை, அதான் மகிமை, அதான் கிறிஸ்துவனுடைய மகிமை. விளங்குதா? அப்போ இயேசுவை உள்ளார வச்சாச்சு. ஒரு பெரிய ஒருத்தரும் தள்ளவே முடியாத ஒரு பாறாங்கல்லை வச்சு வாசலை அடைச்சாச்சு. லெஃப்ட் ரைட்டு 2 பக்கத்தில் காவலர்கள் நிறுத்தியாச்சு. மரியாள், மகதல்ல மரியாள், மற்ற மரியாள்கள்லாம் கல்லறைகிட்ட வர்றாங்க. கல் அடைக்கப்பட்டிருக்குது, உள்ளார போகலை, தேடுறாங்க. காவலர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, பிறகு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஓடி வர்றாங்க, பேதுரு உள்பட எல்லாரும் ஓடி வர்றாங்க கல்லறைகிட்ட. கல் தள்ளப்பட்டிருக்குது. ஆமாம், அந்த ஸ்திரீகள் பலவீனமாக இருந்தாங்களாம். யார் நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவா கேட்டாங்க. பெண்களால் பாரமான கல்லை தள்ள முடியல. காவலர்களும் உதவி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கல்லை தள்ளக்கூடாதுன்னு சட்டம் போட்டு பாதுகாப்பு. திடீர்னு ஏறிட்டு பார்க்குறாங்க, கல் தள்ளப்பட்டிருக்குது. வாவ்! அடைக்கப்பட்டிருந்த கல் தள்ளப்பட்டுட்டு. இப்போ பேதுரு போய் உள்ளார போய் பார்க்குறாரு, இயேசு இல்லை. யாரை தேடுகிறீர்கள்? கிறிஸ்துவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன இயேசுவை செத்தவங்க கிட்ட போய் தேடாதீங்க, அது பாவம். மரித்து போனவர்களை கனம் பண்ணுங்க. அப்பாவோ அம்மாவோ அத்தையோ மாமாவோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ தாத்தாவோ பாட்டியோ தலைவர்களோ கனம் பண்ணுங்க, நினைவு கூறுங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் போயிட்டு கல்லறையிலையும் செத்து போன இடத்துலையும் தேடாதீங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு செத்து போனவங்களுக்கு படையல் பண்ணுறது மாதிரி படையல் பண்ணாதீங்க. சரி, இந்த மரியாள், மகதலன மரியாள், மற்ற மரியாள், இவங்க எல்லாம் கொஞ்சம் விசுவாசத்தில் கல்லறைகிட்ட போகிறாங்க. கல்லறையில் போயிட்டு பார்க்குறாங்க, கல் அடக்கப்பட்டிருக்குது. அப்புறம் திறந்துச்சு, உள்ளார போகிறார் பேதுரு. அங்கே இயேசுவை சுற்றி வைத்திருந்த அந்த சீலை மட்டும் இருக்குது. காணும், இயேசு காணும், இயேசு காணும், இயேசு காணும். டேய், காணலன்னு சொல்லாதடா, உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லுடா. சொல்கிற வார்த்தையில் வித்தியாசம் வேண்டாம். காணலன்னு சொல்லாத. இயேசு என்ன ஏமாத்துறவரா? அவர் உயிர்த்தெழுகிற தேவன். சொன்னாரே உயிரோடு இருக்கும் பொழுது, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். உயிரோடு எழுந்து எங்கே போவேன்? ஏசாயா மத்தேயு புஸ்தகத்துல எல்லாம் சொல்லியிருக்குது. ஏசாயா 9 சொல்லியிருக்குது, இடுக்கமாய் ஈனப்படுத்தின நப்தலி, அந்த கலிலியோ, அங்கே இருக்கிற ஜனங்களை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார்ல. உங்களை கனம் பண்ண, மகிமைப்படுத்த, வாழ வைக்க இயேசு உயிர்த்தெழுந்தார். யாரை தேடுறீங்க? எங்கே போய் தேடுறீங்க? இயேசு கல்லறையில் இருந்தாரா? ஒருத்தர் சொன்னார், எருசலேம் போயிருந்தாராம். ஊழியக்காரங்கள்லாம் புனித பயணம் என்று சொல்லி எருசலேமுக்கு போகிறார்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். இயேசுனுடைய பிறப்பிடம் கானாவூர், யோர்தான், பாலஸ்தீனம்,
அவர் ஊழியம் பண்ண இடம், இப்படி நிறையா கெத்சமனே, எரிகோ, இதெல்லாம் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், தப்பு கிடையாது, போய் பார்க்கலாம். ஒரு சிங்கப்பூர் பார்க்குறோம், ஒரு மலேசியா பார்க்குறோம், ஒரு அமெரிக்கா பார்க்குறோம், ஒரு ஐரோப்பா பார்க்குறோம், ஒரு அந்தமான் பார்க்குறோம், தேவனுடைய சிருஷ்டிப்பை போய் பார்க்குறோம், எருசலேமை போய் பார்க்குறோம். அங்கே ஒரு ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் போயிட்டு படுத்து கிடந்தார். இயேசுடைய கல்லறையில் போய் படுத்து அவருக்கு ஒரு ஆசை. இயேசு இங்கே தானே அடக்கம் பண்ணப்பட்டார், திறந்திருக்குல்ல கல்லறை. யாரோ சொன்னாங்க, நானே பார்க்கல, நான் போனதில்லை. அந்த கல்லறையில் படுத்துக்கிட்டு சொன்னாரா, அடாடாடாடாடா, என்ன அருமையாக இருக்குது, மகிமையாக இருக்குது இந்த இடம். பேசாமல் இந்தியாவுக்கு போகாமல் இந்த கல்லறையிலேயே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னாராம். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரா, யோ, இயேசுவே அந்த கல்லறையில் இருக்க முடியாமல் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிட்டாரு, நீ போயிட்டு இந்த கல்லறையிலேயே இருக்கலான்னு சொல்றியா? என்னையா பாஸ்டர், வெளியில் வாயா. யோசிக்கணுங்க. யாரை தேடுறீங்க? காணாமல் போனவரா இயேசு? நோ, உயிர்த்தெழுந்தவர். சுற்றப்பட்ட துணி இருக்குது, கல்லறை அப்படியே அலங்கோலமாக இல்லாமல் அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இயேசுவின் பிரேதம் அங்கே இல்லை. மகிமையான சரீரத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். என்னை தொடாதப்பா, நான் இன்னும் மகிமை அடைய என் பிதாவினிடத்தில் போகலை. பிரியமானவர்களே, வரலாற்றை அழிக்க முடியாது. காலத்தால் காவியத்தால் அழியாதது கிமு கிபி. நீங்கள் தலைகீழ நின்று பாருங்க, எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய அதிசயம் அற்புதங்களை அழிக்க முடியாது. காலத்தால் அழியாத ஒரு காவியம், வரலாறு, இதிகாசம், சகாப்தம் இந்த உலகத்தில் யாருமே இதுவரைக்கும் செய்யலை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த சம்பவம் என் பெருமானாகிய இயேசு தான். ஆக புனித வெள்ளி என்று சொல்லப்படுகிற நேற்றைக்கு கொல்கதா மலையின் மேல் கபாலஸ்தலம் மண்டை ஓடு என்று சொல்லப்படுகிற 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை, மாலை 3-6 வரை பூமியெல்லாம் இருள் அந்தகாரம் சூழ்ந்து கொண்ட பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி 7 வார்த்தையை பேசி முடிந்ததுன்னு ஒப்பு கொடுத்தார். தன் ஆவியை அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு பூமியின் இருதயத்தில் அவர் குடியிருந்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இயேசுவினுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு வந்து அவரை அடக்கம் பண்ணினான். 19:39 ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு, இஸ்ரவேலிலே போதகராக இருந்தும் இவைகளை நீ அறிந்திருக்கவில்லையா? நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். எல்லாம்
சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மகிமையான சரீரம் பிதாவுடைய அனாதி தீர்மானத்தின்படி மேன்மையான உயிர்த்தெழுதலை கண்டது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த 46ஆம் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்காக, மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக காத்திருங்கள். நாளைய தினத்தில் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் உண்டாகும் பலனை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு என்னை நான் காத்திருக்க பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இத்தனை நாள் 46 நாள் இந்த சிறியவனின் காணொளி பதிவை கேட்டு எனக்கு ஜெபித்து ஆலோசனை சொல்லி காணிக்கையும் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி என் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை உண்டாக்கின உங்கள் அத்தனை பேரையும் உங்கள் தேசத்தில், உங்கள் வீடுகளில், உங்களுடைய ஊழியத்தில், சபையில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உயிர்த்தெழுதலின் இயேசு முதல் பலனாக உங்களுக்கு தருவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். God bless you. நாளைக்கு சந்திப்போம்.